முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் சென்னை ராயபுரத்தில் 2,34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் மணிமண்டபம், சுயமரியாதை சுடரொளி என் ஜீவரத்னம் மணிமண்டபம் மற்றும் நூலகம், 6,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழரசு அலுவலகம் மற்றும் அச்சக கட்டடம், 4,68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிர்ப்பூட்டல் மற்றும் காட்சி பயன் பாடத்திட்டத்திற்கான புதிய கட்டடம் மற்றும் முன்காட்சி திரையரங்கம் ஆகியவற்றை திறந்து வைத்து 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 4 வண்ண வெப் ஆப்செட் எந்திரத்தின் செயல்பாட்டினையும் துவக்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 17,55 லட்சம் ரூபாய் ஆகும். நாட்டிற்காக பெரும் தொண்டாற்றி பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் மற்றும் சான்றோர்களை சிறப்பிக்கும் வகையிலும் அவர்களின் தியாகங்களை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையிலும் நினைவிடங்கள், நினைவு இல்லங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் மணிமண்டபங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு உருவாக்கி பராமரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மயிலாப்பூர் மீனவர் பகுதியில் பிறந்து வழக்குரைஞராக திகழ்ந்து அண்ணல் காந்தியடிகள் ஒத்துழையாமை போராட்டத்தை தொடங்கிய போது வழக்குரைஞர் அங்கியை தீயிட்டு கொளுத்திவிட்டு தீவிரமான விடுதலை போராட்ட வீரராக மாறி முதலாக மே தின நாளை விவசாயிகள், தொழிலாளிகள் மற்றும் மீனவர்கள் சார்பில் கொண்டாடி சிந்தனையாலும் செயலாலும் அல்லும் பகலும் ஏழை தொழிலாளி வர்க்கத்திற்காக பாடுபட்ட ஓய்வறியா தொண்டர் சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் மற்றும் திராவிட இயக்கத்தின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராகவும் மீனவர் இனத்தின் தலைவராகவும் மீனவ மக்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக விளங்கியவரும் பேரறிஞர் அண்ணாவின் அன்பையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நம்பிக்கையையும் பெற்ற கடலாளிக்கே என்று முழங்கி சாதி மத வேறுபாடுகளை ஒழிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவருமான சுயமரியாதை சுடரொளி என் ஜீவரத்னம் ஆகியோரது நினைவை போற்றும் வகையில் சென்னை ராயபுரத்தில் மணிமண்டபங்கள் அமைக்கப்படுவதுடன் நவீன வசதிகளுடன் கூடிய நூலகமும் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை ராயபுரத்தில் 2,34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் மணிமண்டபம், சுயமரியாதை சுடரொளி என் ஜீவரத்னம் மணிமண்டபம் மற்றும் நூலகத்தினை கடந்த மாதம் 29ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தமிழரசு அலுவலகத்தின் பணிகள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு எழுதுபொருள் அச்சுத்துறை வளாகத்தில் பழைய கட்டடத்தில் இட நெருக்கடியில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தரமணியில் புதிய தமிழரசு அலுவலகம் மற்றும் அச்சக கட்டடம் கட்டுவதற்கும் 4 வண்ண வெப் ஆப்செட் அச்சக இயந்திரம் வாங்குவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டார். அதன்படி சென்னை தரமணியில் 6,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழரசு அலுவலகம் மற்றும் அச்சக கட்டடத்தினை திறந்து வைத்ததோடு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 4 வண்ண வெப் ஆப்செட் எந்திரத்தின் செயல்பாட்டினையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். மேலும் சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 16,536 சதுர அடி கட்டட பரப்பளவில் 3,69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிர்ப்பூட்டல் மற்றும் காட்சி பயன் பாடத்திட்டத்திற்கான புதிய கட்டடத்தையும் 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீனமயமாக்கப்பட்ட முன்காட்சி திரையரங்கத்தையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் திறந்தும் துவக்கியும் வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 17,55 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி, தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் முனைவர் மு ராசாராம், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் மற்றும் அலுவலால் அரசு இணைச் செயலாளர் திரு ஜே குமரகுருபரன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மீனவ மக்களின் உண்மையான பாதுகாவலராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்த சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்திற்காக போராடியவர். அதே போன்று மீனவ சமுதாய மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்டவர் எனது தந்தையார் சுயமரியாதை சுடரொளி என் ஜீவரத்னம் அவர்கள். இவர்களது இருவரது சேவையும் பாராட்டி முதல்வர் அவர்கள் ராயபுரத்தில் மணிமண்டபங்களும் நூலகமும் அமைத்து இந்த மீனவ சமுதாயத்தை பெருமைப்படுத்தியுள்ளார். அவருக்கு மீனவ சமுதாய பெருமக்கள் அனைவரது சார்பாகவும் உழைக்கும் மக்களது சார்பாகவும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்கின்றோம்.